ஹலோ, என் பேர் சொப்னா. நான் இன்னைக்கு ரெண்டு லிப் பாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலான்றது தான் இன்னைக்கு வீடியோவா நான் பண்ணியிருக்கேன். மினிமலிஸ்டோட லிப் பாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு சில நாள் நான் போடாம விட்டுருக்கேன். ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சிருக்கிறேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மினிமலிஸ்டோட லிப் பாம். நான் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறதுனால லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் தலையில இருக்கு. இது புதுசுங்கிறனால எனக்கு இன்னும் பேக் கேமரா இன்னும் ஃப்ரெண்ட்லி ஆகல. ஃப்ரண்ட் கேமராவே இன்னும் பழகல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்டை பாக்ஸோட தான் நான் எப்பவுமே எந்த ப்ராடக்ட்னாலும் வைப்பேன். லிப்பாம் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது, சின்ன ஒரு பாட்டில். இதோட எம்ஆர்பி 245 இருக்கு. நான் தான் இது ஒரு 200 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். உள்ள இந்த மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் இதுல இப்படி இருக்கும். நல்ல ஒரு திக் வேக்ஸ் மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் நிறையவே எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதுல அந்த அளவுக்கு கேப்சர் ஆகல. இந்த ப்ராடக்டை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், பிளஸ் என்னோட பர்சனல் யூசேஜுக்கும் நான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த லிப் பாம் நான் சூஸ் பண்ணேன். இதுல எதுக்காக நான் இந்த லிப் பாம் சூஸ் பண்ணேன்னா, இதுல SPF 30 இருக்கு, அது ஒரு விஷயம். கலர் இல்ல, டிண்ட் இல்லாம இருக்கு, அது ஒரு விஷயம். ரெண்டுனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் நான் போட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்ப நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இது ஒரு மாதிரி வேக்ஸ் கன்சிஸ்டன்சில ஒரு மாதிரி திக்கான ஒரு இந்த தைலம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தலைவலி தைலம், அதை விட திக்கா இருக்கு. இங்க எடுத்துட்டு என்ன லிப் பாம் போட தெரியாதா, இது போட்டு காட்டுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைன்னா கலரும் இல்லை, இதை போட்டு காட்டுறேன்னு கேட்கலாம். எதுக்காகனா, இப்ப நான் இந்த லிப் பாம் போட்டிருக்கேங்க, இது ரொம்ப கிளாஸியா இல்ல. சிலருக்கு லிப் பாம் அவங்களுக்கு ட்ரையா இருக்கும், அதனால லிப் பாம் போடணும், ட்ரையா இருக்கோ இல்லையோ நம்ம லிப் பாம் போடுறது நம்ம லிப்ஸ் கேர் பண்ற மாதிரி, ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போடுற மாதிரி லிப்ஸ்க்கு நம்ம மாய்ஸ்சர் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அந்த லிப் பாம் ரொம்ப கிளாஸியா இருந்தா சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். எனக்கு லிப் பாம் ஓவர் கிளாஸியா இருந்தா பிடிக்காது. இது ரொம்ப எல்லாம் கிளாஸியா இல்ல, ஆனா லிப் பாம் போட்டிருக்கோங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா நல்லா லிப் பாம் மாய்ஸ்சரைசர் பண்ணுது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இந்த இது இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு மாய்ஸ்சர் பண்ணும், திரும்பி நம்ம ரீஅப்ளிகேஷன் பண்ணணும். அந்த மாதிரிதான் எனக்கு இது இருந்துச்சு. நான் ஏன் இந்த டிரான்ஸ்பரண்டா டிண்ட் இல்லாத வாங்கினேன்னா, நம்ம டிண்ட் இருக்கிற லிப் பாமை விட டிண்ட் இல்லாத லிப் பாம் போடுறது நம்ம இன்னும் கொஞ்சம் லிப்ஸ் கேர் பண்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா கலர் கெமிக்கல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன். நான் இன்னுமே நிறைய லிப் பாம் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பெஸ்ட் லிப் பாம்னு சொல்லிலாம் நான் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன். ப்ளீஸ் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் கொஞ்சம் புதுசுன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், போக போக கரெக்டா இருக்கும். இப்ப இந்த லிப் பாம் நல்ல மாய்ச்சர், ரொம்ப நேரத்துக்குலாம் எந்த லிப் பாம் மாய்ச்சர் அந்த அளவுக்கு ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஆனா நல்லா இருக்கு. இது போட்டோடனே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே விஷயம், ரொம்ப கிளாஸியா இல்ல. லிப்டிக் போட பிடிக்காதவங்க, லிப் டிண்ட்லாம் எனக்கு போட பிடிக்காது, லிப் பாமும் ரொம்ப கிளாஸியா இருந்தா பிடிக்காது, கலர் இருந்தா பிடிக்காது, ஆனா எனக்கு மாய்ச்சரா ஒரு ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் போடுற மாதிரி எனக்கு லிப்ஸுக்கும் மாய்ஸ்சரைசர் போடணும், லிப்ஸ் ரொம்ப ட்ரையா ஃபீல் ஆகுது, இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப சென்சிட்டிவான லிப்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணதுல இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பெரிய லிப் பாம்லாம் அதிகமா யூஸ் பண்ணது கிடையாது. மெபிலின்ல ஒரு ரோலான் டைப்ல ஒரு லிப் பாம் வரும் இல்லைங்களா, அது வாட்டர்மெலன் ஃபிளேவர்ல நான் யூஸ் பண்ணேன். அது அது எனக்கு பெருசாலாம் அவ்வளவா பிடிச்சது இல்லை. யூஸ் பண்ணும் இல்ல யூடியூப்ல லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடுறாங்க, அதை பார்த்துட்டு நானும் இன்ஃபுளுன்ஸ் ஆகி பண்ணது ஒரு விஷயம் தான். ஆனா இது நல்லா இருக்கு. இது எனக்கு இப்ப லிப் பாம் எல்லாம் போட பிடிக்கும். எனக்கு பயங்கர லிப்ஸ் ரொம்ப 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 ட்ரையான ஒரு லிப்ஸ் தான், ரொம்ப ட்ரை ஆகும். இப்ப கூட ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட எனக்கு லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. அப்பெல்லாம் நான் லனேஜ் யூஸ் பண்ணேன். இப்ப அது இது அப்ப என் கிட்ட கையில இல்லாதனால நான் லனேஜ் போட்டிருந்தேன். இது நான் இந்த மாதிரி கண்டெய்னருக்கு இருக்கும்போது, இந்த மாதிரி கண்டெய்னர்ல இருக்கும்போது நம்ம யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இது என் ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதனாலதான் நான் டிண்ட் இல்லாத மாதிரி SPF ஓட வாங்கினா, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ட்ரையான ஒரு லிப்ஸ் தான், அதனால அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்கிறதுக்காக நான் டிண்ட் இல்லாத மாதிரி லிப் பாம் வாங்கினேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. மத்த லிப் பாம் நான் யூஸ் பண்ணாதான் இதுதான் பெஸ்டான்னு என்னால சொல்ல முடியும். இது நான் யூஸ் பண்ண இது நல்லா இருக்கு. மெயினான விஷயம், இது ரொம்ப கிளாஸியா இல்ல. உங்களுக்கு கிளாஸியா வேணாம்னா நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க மினிமலிஸ்டோடது போகலாம். இன்னும் நான் ஃபியூச்சர் வீடியோஸ் ஒரு 4-5 லிப் பாம்ஸ்லாம் நான் பார்த்து லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் வியூ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா அந்த லிப் பாம்ஸும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுல எது பெஸ்ட் லிப் பாம்னு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்ப இதை பத்தின ரிவ்யூ கொடுக்குறேன். இது நல்லா இருக்கு. இதுக்கு என்னோட ரேட்டிங்
10க்கு ஒரு 7 கொடுப்பேன். ஒரு இது நம்ம போட்டோம்னா ஒரு திரும்பி ரீஅப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா லிப்பாமும் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண 2 லிப்பாமே அப்படிதான் இருக்கு. இதோட பிரைஸ்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல இருந்து எந்த ஸ்மெல்லும் வரல. ஸ்மெல்லாம் அவ்வளவா ஸ்மெல்லாம் இல்ல, ஒரு வேக்ஸ் ஸ்மெல் தான் வருது இல்லையா, பெருசா ஸ்மெல் எல்லாம் இதுல இருக்கு. ஃபிராக்ரன்ஸ் நல்ல ஒரு ஸ்மெல்லா, ஒரு குக்கி ஸ்மெல், சாக்லேட் ஸ்மெல், வெனிலா ஸ்மெல் வர மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா இருக்கு. உங்களுக்கு சென்சிட்டிவான லிப்ஸ், ரொம்ப ஃபிராக்ரன்ஸ் பிடிக்காது, டிண்ட் பிடிக்காது, லிப் பாம் கிளாஸியா இருந்தா பிடிக்காதுன்னா மஸ்ட் 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 ட்ரை. அடுத்து வந்து நான் லனேஜோடது சொல்றேன். திரும்பி நான் யூஸ் பண்ணிட்டு இது பாக்ஸ்குள்ளே இப்போதைக்கு போட்டு வச்சிடுறேன். எப்போதுமே நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்ன வாங்கினாலும் நான் வந்து இந்த பாக்ஸோடயே வச்சுப்பேன். ஏன்னா ப்ராடக்ட்ல உள்ள நேம்லாம் அழிஞ்சிடும். பாக்ஸ்ல எக்ஸ்பைரி டேட் இருக்குங்கிறதுக்காக நான் பாக்ஸோடயே முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்குவேன். இப்ப அடுத்த ப்ராடக்ட் லனேஜோடது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லக்ஸுரி, நைக்கோட லக்ஸுரி ஐட்டம்ஸ்ல லனேஜ் வச்சிருக்காங்க. ரேட்டும் கூட தான் இருந்துச்சு. இதுல இருந்து இப்படி இருக்கும். இதுவும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இதோட ரேட் எனக்கு அவ்வளவு மறந்துருச்சு. ஆனா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு ரேட் ரொம்பவே காஸ்ட்லி. சின்ன சைஸே 500 சம்திங் வந்து. லனேஜோட இந்த லிப் பாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இது எதுக்காக வாங்கினா நைட்ல போட்டுக்கலாம். இது எதுக்காக வாங்கினோம்னா, நான் லனேஜோட ஸ்லீப்பிங் மாஸ்க் தான் வாங்கினேன். இது பகல்லையும் போட்டுக்கலாம். ஆனா இது ஸ்லீப்பிங் மாஸ்க்ன்றனால கொஞ்சம் நம்ம நைட்டு போட்டுக்கிறது நம்ம ரிப்பேர் லிப்ஸ் ரிப்பேர் பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கலர் லிப்ஸ்டிக் போடுற பர்சன், டெய்லி லிப்ஸ்டிக்ஸ் போடுவீங்க அப்படின்னா நைட்ல வந்து இந்த மாதிரி லிப்ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லிப்ஸ் நல்லாவே கேர் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் லிப் ஸ்க்ரப் எல்லாம் இருக்கும், மார்க்கெட்ல விற்கிது. நான் கூட அது ரிவ்யூஸ்ல போட்டிருக்கிறேன். நான் அதையும் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்றேன். இப்போ வந்து நான் லனேஜோடது நான் காட்டுறேன். இது வந்து நல்லா இருக்கும். இவ்வளவு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதோட ஷேட் வந்து ஸ்வீட் கேண்டி. எப்படி கிளாஸியா இருக்கா? நான் இதுக்கு முன்னாடி மினிமலிஸ்ட் போட்டு காமிச்சேன். அது இந்த அளவுக்கு கிளாஸியா இல்லை. ஆனா லிப் பாம் போட்டிருக்கோங்கிறது தெரியும். இது எவ்வளவு கிளாஸியா இருக்கு. என் கை பாருங்க, என் கையில ஷைனிங் பாருங்க. இந்த 3 ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணேன். 3 ஃபிங்கர்ல இந்த ஃபிங்கருக்கும் இந்த ஃபிங்கருக்கும் வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா? இந்த ஃபிங்கர்லயும் லைட்டா பட்டிருக்கு, இதுலதான் படல. எவ்வளவு கிளாஸியா இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிளாஸியான லிப் பாம் பிடிக்கும்னா நீங்க கண்ணை மூடிட்டு லிப் பாம் போகலாம். ஆனா இதுல எஸ்பேப் கிடையாது. அதனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்க இதை வந்து ஒரு ஈவினிங் மேல போடுறதுக்கு போட்டுக்கலாம். நைட்டு இது பெஸ்ட். நீங்க லிப்ஸை கேர் பண்ணணும். நைட்டு நம்ம ஸ்கின்னுக்கு போடுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணும். ஃபேஸ்க்கு போடுற மாய்ஸ்சரைசர், ஆன்டி ஏஜ் கிரீம், எனி ஃபேஸ் ப்ராடக்டா இருக்கும், லிப்ஸ் போடுற ப்ராடக்ட் எல்லாமே ரிப்பேர் பண்ற மாதிரியான ப்ராடக்ட் தான் நம்ம நைட்டு போடுவோம். பகல்ல ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ப்ராடக்ட் போடுவோம். ஓகேவா? அந்த வகையில இது வந்து நமக்கு நைட் லிப்ஸ் ஸ்லீப்பிங் மாஸ்க் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நிஜமா ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவ்வளவு கிளாஸியா பகல்ல வந்து போட்டுக்கிட்டா இப்படி இங்கெல்லாம் வலிஞ்சு ஊத்திரும். இப்பவே லைட்டா வலியுது. நைட்டு வந்து ஓகே தான், நம்ம போட்டுட்டு தூங்குறதுக்கு நம்ம ஓகே தான். நம்ம இது போட்டுக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம், போன் நோண்டுறோம், அது போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சாப்பிடுறோம்னா அது அப்படியே போயிடுது. இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. நைட்டுக்கு நான் இந்த லிப் பாம் தான் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். மத்த இன்னும் கொஞ்சம் நான் லிப் பாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுல ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கு வேற ஏதாவது லிப் பாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் மார்னிங் லிப் பாம் கூட மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஆனா நைட் லிப் பாம் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு கிளாஸியா இருந்தா பிடிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இதோட ஷேட் ஸ்வீட் கேண்டி. ஆனா எந்த கலரும் எனக்கு அவ்வளவா கொடுக்கல. இல்ல லிப்ஸ்ல உள்ள கலரே அப்படியேதான் இருக்கு. எந்த கலரும் எனக்கு கொடுக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வீட், ஒரு சாக்லேட், பபிள் கம், சாக்லேட், ஒரு ஃப்ரூட், வாட்டர், இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஸ்மெல், ஸ்வீட்டியான ஒரு ஸ்மெல் வருது. அதுவும் அடிக்கிற மாதிரிலாம் ரொம்பலாம் வரல. ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு கிளாஸியா இருக்கு பாருங்க. உங்களுக்கு லிப்ஸ் சின்னதா இருக்கு, கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கா பிளம்படா தெரியணும்னா நீங்க இந்த லிப் பாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டிங்கரிங் ஃபீல்லாம் இருக்காது. ஜஸ்ட் இது லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். இந்த மாதிரி போட்டு நைட்டு தூங்குறதுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். எனக்கு வந்து நான் 10க்கு 9 கொடுப்பேன். 10க்கு 10 கொடுக்குறேன்னா நான் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இதுதான் பெஸ்ட்ன்னு சொன்னாலும் நான் 10க்கு 10 கொடுக்கணும். இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சாதான் நான் 10க்கு 10 கொடுக்க முடியும்.
அதுக்கு நீங்க பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல. எனக்கு நான் லிப் பாம்க்கே இதுதான் புதுசா நான் இப்பதான் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மார்க் போடணுன்றக்காக நான் 10க்கு 9 சொல்றேன். உண்மையிலுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த லனேஜ் லிப் பாம் நீங்க ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.